வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பொங்கல் ரெசிபி பார்க்கலாம். நான் எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிட்டேன். 1 டம்ளர் அரிசி, 1/4 டம்ளர் பச்சரிசி ஊற வச்சுட்டு குக்கருக்கு போட்டேன். 3.5 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுட்டு இருக்கேன். இந்த டம்ளர்லேயே 1 டம்ளர் அரிசி, 1/4 டம்ளர் பச்சைப்பருப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். அதே டம்ளர் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ குக்கர் மூடிட்டு அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு 4 விசில் போட்ட மேலே 4 விசில் வந்துச்சு. இப்போ குக்கர் இறக்கிட்டு இப்போ தாளிச்சதுக்கு ரெடி பண்ணலாம். கறிவேப்பிலை, முந்திரி, ஜீரகம், நெய் எல்லாமே தாளிச்சிருக்குது. இதெல்லாம் தாளிச்சிடணும். எப்படி தாளிச்சிருக்குன்னு பார்க்கலாம். இந்த கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடாயிட்ட உடனே நெய் போடுங்க. நெய் கொஞ்சம் சூடாயிட்ட மேலே ஜீரகம் போட்டு ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆகிட்டோடனே கறிவேப்பிலை போடலாம். கறிவேப்பிலை கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்ட உடனே முந்திரி போடணும். சரியா? முந்திரி நல்லா வறுத்துட்டு இது ஃப்ரை பண்ணிட்டோமே. இல்லை பாருங்கள், ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ கடாய் எடுத்துகிட்டு பொங்கல் எப்படி வந்துச்சு பார்க்கலாம். பாருங்கள், பொங்கல் நல்லா வெந்திருக்கு. பச்சை பருப்பு, அரிசி எல்லாமே. இப்போ தாளிச்சது அதுக்கு போடலாம். போட்டு கொஞ்சம் உப்பு, ஒன் டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டேன். பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சூடு தண்ணி போடலாம். கொஞ்சம் கட்டி வேண்ட பொங்கல், கொஞ்சம் இது வேணும் தான் சூடு தண்ணி போடலாம். இல்லைங்களா இப்படியே சாப்பிட்லாம். பாருங்கள், பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது எனக்கு கரெக்டாக வந்திருக்கு. மிக்ஸ் பண்ணிட்ட மேலே டேஸ்ட் எப்படின்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது.